Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Mahasweta Devi's short story, Rudali. இப்போ ருதாலியில அவங்களுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது. சனிச்சாரியுடையதும் பிகினியுடையதும் நல்லா போயிட்டு இருந்தது. இடையில ஒரு 2 வருஷம் எந்த இறப்பும் இல்லை, அதனால அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து படுத்துருச்சு. இப்போ திருப்பியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அது திருப்பியும் ரிவைவ் ஆகுறதுக்கு. ஏன் கம்பீர் சிங் இஸ் ஆன் ஹிஸ் டெத் பெட் அப்படின்னு பிகினி ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னாலும் அந்த சந்தோஷம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணவங்களாரையும் இன்னொரு விஷயம் சொல்றா. அவரு சீக்கிரமாவே இறந்து விடுவார், நாளைக்கோ நாளை மறுநாளும் இறந்துருவாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஐ மஸ்ட் பி கோயிங். நான் ஒரு ட்ரிப்பு போகணும். எங்க போகணும்? ராஞ்சிக்கு போகணும். ஏன் ராஞ்சிக்கு போகணும் அப்படின்னு சனிச்சாரி கேட்கும்போது பிகினி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் அந்த மார்க்கெட் பிளேஸ்ல என்னுடைய நெவியூ இன் லாவை பார்த்தேன். ஐ திங்க் somebody is keeping the mic on. Somebody is keeping the mic on. Kindly check your mic, teachers, and keep it muted. Right? Right. அப்போ பிகினி இஸ் கோயிங் அவே டு ராஞ்சி. அவர் ராஞ்சிக்கு போகணும். ஏன் போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றான், நான் மார்க்கெட் பிளேஸ்ல என்னுடைய நெவியூ இன் லாவை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய டாட்டர் இஸ் கெட்டிங் மேரிட், சோ ஹி ஹஸ் இன்வைட்டட் மீ. நான் வந்து ராஞ்சிக்கு போகணும்டி அப்படின்னு சனிச்சாரி கிட்ட சொல்றாங்க. இப்ப சனிச்சாரி சொல்றாங்க, ஓ நீ போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, ஆனா எனக்கு ராஞ்சிக்கு போறதுக்கு ஒரு யோசனை. ஏன்? அங்க என் மகனை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவனை எப்படி பாக்குறது? ஏன் அவன் என்ன வந்து என்ன பண்ணல, பார்க்கல, எடுக்கல. அதனால அவனை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அப்படியெல்லாம் இருக்காத, போய் உன் மகனை பாரு, அதனால நீ போ அப்படிங்கும்போது அந்த ஊருக்கு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல ஏறி யாரு போயிடுறா? பிகினி போறாங்க. பிகினி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு பாருங்களேன். she paid 8 rupees for the seat. ஓகே, 8 ரூபாய் பே பண்றாங்க. 8 ரூபாய். 8 ரூபாய் வந்து சீட்ல உட்காரணும்னா, அதுவே வந்து மேல ஏசில்ல உட்காரணும்னா ஒன்லி 2 ரூபாய். அதனால பெட்டர், நான் வந்து 8 ரூபாய் ஏன் செலவு பண்ணும், மேல ஏறி உட்காந்து கூரையில உட்காந்து போறேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ராஞ்சிக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப பிகினிய பத்தி சன்சாரி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, when பிகினி has gone to ராஞ்சி, அப்பதான் சனிச்சாரிக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கைய பெரிய அளவுக்கு மாற்றம் செய்து இருக்குவது பிகினி, who has made lot of change in her life. Yes, I think somebody is constantly disturbing. Kindly check your mics, teachers. Ma'am, Anita Karthik ma'am, kindly keep your mics muted. சரி, இப்போ பிகினி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வீடு, சனிச்சாரியுடைய வீடை கம்ப்ளீட்டா மாற்றம் செய்திருப்பது பிகினி. சில நேரங்களில் சில பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருவார்கள். அந்த மாதிரி ஒரு ஏஞ்சலா சனிச்சாரியுடைய லைஃப்ல வந்தவ தான் பிகினி. இப்போ என்ன பண்றா அப்படின்னா, பிகினிக்கு இது நாள் வரையிலும் அவ எதையும் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்பதான் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை உணர ஆரம்பிக்கிறான். யாரு இல்லாததுனால வெறுமையை உணர ஆரம்பிக்கிறான்? பிகினி. இப்போ ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பீர் சிங்குடைய குமாஸ்தா வர்றாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு, கம்பீர் சிங் வந்து இன்னும் சாகல, இன்னும் செத்துருவாரு, அதனால நீங்க வந்து ரெடி ஆயிருங்க. ஆனா அவருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் தான் டிசீஸ் கிடையாது, அவருக்கு வெனரல் டிசீஸ் இருக்கு. வெனரல் அப்படின்னா செக்ஷுவல் டிசீஸ். அதனால அவருடைய உடம்பு வந்து இட் ஹஸ் பிகம் ராட்டன், கருவாடு மாதிரி மாறிடுச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மாஸ்டர் வந்து
he is planning to die during the waxing moon. அவரு அதுக்கு தயாராயிட்டாரு, சாவதற்கு தயாராயிட்டாரு. நீ என்ன பண்ற? அவர் இறக்கும் பொழுது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இலவு வீட்டில் வந்து நீ பாடும் பொழுது, ஒப்பாரி பாடும்போது அவரை ஹிந்து மித்தாலஜியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய கேரக்டர்ஸோடு ஒப்பிட்டு பாட்டு பாடணும். அந்த அளவுக்கு நீ அவளை வந்து உயர்த்தி பேசணும். நம்ம மாலிக் மகாஜன் கம்பீர் சிங்க யுதிஷ்ரா தர்மர் தர்மருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வருது. என்ன பதட்டம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பிகினி இல்லாம இதை சமாளிப்பது, எப்படி பிகினி இல்லாம இதை சமாளிப்பது அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது. ஏற்கனவே அவ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்து ஏறக்குறைய 6 நாட்கள் கடந்து போகுது. 6 நாள்ல யாரு சாகல. கம்பீர் சிங் வந்து சாகவே இல்லை. 6 நாள் ஆயிடுச்சு. இப்ப 6 நாள் கழிச்சு இவ தன்னுடைய ஹட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது தூரத்துல ஒரு மனிதர் வர்றாரு. அந்த மனிதர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மனிதர் யாருன்னே தெரியல. ஆனா ஓரளவுக்கு கெஸ் பண்றா. ஏன் அப்படின்னா அவனுடைய தலை வந்து மொட்டை அடிக்கப்பட்ட நிலையில், அவர் காலில் வந்து செருப்பு எதுவும் அணையாமல் அப்படியே இவரை நோக்கி வர்றதை பார்த்தோன்னே, ஆகா பிகினி வந்து தன்னுடைய நெவியூ இன்லாவை பார்க்க போனா ராஞ்சிக்கு. என்ன ஆச்சு, பிகினி ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா பிகினிக்கு உறவு என்று சொல்லி கொண்ட ஒரு நபர் யாரு அப்படின்னா இவரு மட்டும்தான். ஓகே, அப்ப இந்த நபர் இப்போ இங்க மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஏன்னா அவருடைய மகள் கல்யாணத்துக்கு போறேன்னு கிளம்பி போனா. யாரு போனா? பிகினி போனா. ஆனா அந்த மனிதர் மொட்டை அடித்து கொண்டு வரும் பொழுது இவ டக்குன்னு கேட்கிறா, இஸ் பிகினி டெட் அப்படிங்கும்போது, எஸ், நீ தான் அந்த நெவியூ இன் லாவா அப்படின்னு கேட்கிறா. ஆமா. ஆனா நீ உயிரோடு தானே இருக்கிற. அப்படி உயிரோடு இருக்கும்போது ஏன் அவ வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சா? ஃபார்ச்சுனேட்லி நான் அவளை பார்த்தேன். அப்படி இல்லைன்னா அவளுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது. அவளுடைய பையன் தான் அவளை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், மாடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். நீயாவது அவளை காப்பாத்தி இருக்கலாம்ல. அப்படிங்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அவ தனியா சுத்தி தெரிஞ்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கும்போது சொல்றாரு, அவ செத்து 4 நாள் ஆச்சு. மொத்தம் 6 நாள். அவ கடந்து போய் 6 நாள். இங்க இருந்து போன 2வது நாள் முடியும் பொழுதே அவர் இறந்து போனாள். ஏன் இறந்து போனா அப்படின்னா, இங்க இருந்து கிளம்பி போனா இல்ல பிகினி. பிகினிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்னன்னா மார்க்கெட் பிளேஸ் போனா அங்க ஐஸ் போட்ட ஷர்பத் அந்த மாதிரி கொஞ்சம் கூலிங்கான ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுருவா. அவளால் அதை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படி அவ என்ன பண்றா, இங்க இருந்து பஸ்ல இருந்து போய் என்ன பண்ணிருக்கான், ஏதோ சர்பத்தை வாங்கி கொடுத்திருக்கான். அவளுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருக்கு. ஆஸ்துமா ரொம்ப அதிகமாகி என்ன பண்ணிருக்கான், அவள் மாண்டு போனாள். அப்ப இங்க இருந்து போய் 2வது நாள் இறந்துட்டா. 4 நாள் கழிச்சு யாரு வர்றா, நெவியூ இன் லா வந்து இந்த தகவலை யாருக்கு சொல்றா, சனிச்சாரி கிட்ட சொல்றாரு. இப்போ அவ இறந்த நாள் ஆக்சுவலி இவ கம்பீர் சிங்க போய் அந்த கம்பீர் சிங் வீட்டுக்கு போன அந்த நாள் அப்படிங்கறத இவ நினைவு கூர்றா. இப்ப பிகினி இறந்து போனால் பிகினி இல்லாம இந்த ருதாலி அப்படிங்கிற அந்த ஒரு அசோசியேஷன் எப்படி நடத்தி கொண்டு போறது அப்படின்னு யாருக்கு தெரியல, சனிச்சாரிக்கு தெரியல. முதல் முறையாக அவளுடைய வாழ்க்கையில 2 ஃபீலிங்ஸ அவ உணர ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, ஒன் இஸ் கிரீஃப். தன்னுடைய மாமியார் இருந்த போது அவளுக்கு அந்த கிரீஃப் ஃபீல் ஆகல. அவருடைய மாமனார் இருந்த போது இல்ல. அவருடைய பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா இருந்த போது அந்த ஃபீல் வரல. ஏன் ஹஸ்பண்ட் இருந்த போது கூட அந்த கிரீஃப் அவளால உணர முடியல. தன்னுடைய மகன் இருந்த போது அந்த கிரீஃபை உணர முடியல. மருமகள் ஓவரா மாறின போது அதை ஃபீல் பண்ண முடியல. தன்னுடைய பேர குழந்தை ஓடி போன போது கூட அதை ஃபீல் பண்ண முடியல. ஆனா தனக்கு உயிர் தோழியாக இருந்து தனக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழி செய்த அந்த பிகினி இப்பொழுது இறந்து போனால் அப்படின்னு கேட்ட போது அவ கம்ப்ளீட்லி she became shattered and she felt grief and fear. grief, துக்கம் அதிகமா தொண்டை அடைச்சிருச்சு. இதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன, அவ உதவியோடு தான் நம்மளால ஏதோ சோறு திங்க முடிஞ்சிச்சு, ஏதோ போய் ஒப்பாரி வைக்க முடிஞ்சிச்சு, அவ சூப்பரா ஒப்பாரி வச்சு பாடுவா. இப்ப அவ இல்லாம நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயத்துல என்ன பண்றா, அப்படியே ஓல்டு ஏஜை பத்தி யோசிச்சு பாக்குறான். ஐயோ என்ன நம்ம ஊர்ல இந்த கிழடு கட்டையா இருந்து
சோறு இல்லாம சாவுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். ஏன் அப்படின்னா அவருடைய கடந்த வாழ்க்கையில ஒரு ஆன்டி இருந்திருக்கிறாங்க சனிச்சாரிக்கு. அந்த ஆன்டி பாத்தீங்கன்னா ஓல்டா இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்குள்ளார சோறு இல்லாம கிடந்து ஒரு சின்ன பண்டிலா மாறிட்டாங்க. அவங்க செத்து போனோம்னா ஒரு பண்டிலா தூக்கி வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி உணவு இல்லாமல் சாவது என்பது ஒரு சாபம். அதனால் அப்படி சாகக்கூடாது, எப்படியாவது இந்த வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அவ முடிவு பண்ணான். ஓகே, ஏன் அவளுக்கு அழுக வருது, ஆனா அழுக முடியல. ஏன் அப்படி அளவுக்கு அவ வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தால். இப்ப நேரா யாருகிட்ட போவா, இப்படி எல்லாம் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது சனிச்சாரி யாரை நோக்கி போயிருப்பா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க. துலன்ட்ட தான் போவா, அந்த கம்யூனிட்டி லீடர்கிட்ட போறா. அவன் அழகா சொல்லிட்டான், இங்க பாருமா பகுமா, ஓகே, நீ ஒரு ருதாலியா இருக்கிற, ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற, இந்த வேலையை விட்டுறாத. பிகினி இல்லைன்னா என்ன, உன் வாழ்க்கை இருக்கு, உன் உயிர் இருக்கு, உன் வயிறு இருக்கு, இந்த வயிற்றுக்கு பசி இருக்குது. இந்த பசிக்கு நீ போய் அழுவணும். அழுவுனாதான் அந்த அங்க போய் அந்த வீட்டுல ஒப்பாரி வச்சு கத்தி கதறினாதான் உனக்கு ஏதாவது அவங்க கொடுப்பாங்க, காசு கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு அவங்க கொடுக்குற காசு, அவங்க கொடுக்குற அந்த தீன் பண்டங்களை வச்சுதான் நீ உயிர் வாழ முடியும். அதனால அந்த வேலையை விட்டுறாத. நீ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ரொஃபஷன், ருதாலி அப்படிங்கிற ப்ரொஃபஷனை விடுறது எதுக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னா, உனக்கு சொந்தமான ஒரு இடத்தை யாருக்கோ விட்டு கொடுக்கிறது, அதுக்கு இணையானது. அதனால அந்த வேலையை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரு, இந்த கம்பீர் சிங் கிட்ட இருந்து ஒரு பாடத்தை நீ கத்துக்கோ. என்ன அப்படின்னா, கம்பீர் சிங் ஒரு பெரிய பணக்காரன். அவன் நினைச்சிருந்தா சீமையில இருந்து கூட டாக்டரை கூப்பிட்டு வந்து எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாத்தி இருக்க முடியும். ஆனா அவன் என்ன நினைச்சான், எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, நான் செத்ததுக்கு அப்புறம் ஓஹோ ஆஹா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஃபியூனரல் கண்டக்ட் பண்ணணும், இறுதி ஊர்வலம், ஊரே கொண்டாடுற மாதிரி ஊஹு ஆஹா, ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க மாத்தி ஊஹு ஆஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாரு. அப்ப அதுல அவரு கரெக்டா இருந்தார். அதே மாதிரிதான் நீயும் யாரையும் பொருட்படுத்தாத. பிகினி இல்லைன்னா என்ன, உனக்கு நிறைய இழப்பு இருந்தது, இப்ப இடையில வந்த பிகினி. உனக்கு எது முக்கியம் அப்படின்னா உன் வயிறு. இந்த வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பிகினி இல்லைன்னா என்ன, நமக்கு ராந்தீஸ் இருக்கிறாங்க, ராந்தீஸ் கிட்ட போ. அது தப்பு இல்லையா அப்படின்னு நீ யோசிக்காத. இந்த வயிற்று பசிக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது கிடையாது. ஏழைகளுக்கு நல்லது கெட்டது தேவையில்லை. யாருக்கு தான் நல்லது கெட்டது தேவைப்படும், பணக்காரனுக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஐடியாவை யாரு சொல்றான், துலன். துலன் சொல்றான். ஓகே, அப்ப நான் வந்து தோகரிக்கு நானே போகட்டுமா அப்படிங்கும்போது, தோகரிக்கு நீ போகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பீர் சிங் சேர்த்து வச்சு 1,00,000 ரூபாய் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ருதாலிஸுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லி ஒரு பெரிய ஃபியூனரல் பண்றதுக்கு. அந்த ஃபியூனரல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து யாருக்கு போகும், ருதாலிஸுக்கு போகும். அப்ப இந்த ருதாலிஸ் போய் சேரலன்னா, இவ போய் ராந்தீஸ் கிட்ட போய் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு அங்க போகலன்னா, அந்த காசை வந்து யாரு பங்கிட்டு எடுத்துக்குவாங்க, கம்பீர் சிங்குடைய நெஃப்யூவும் அவங்க கம்பீர் சிங்குடைய கொமாஸ்தாவும் என்ன பண்ணுவாங்க, அந்த காசை என்ன பண்ணுவாங்க, பங்கு போட்டுக்குவாங்க. அந்த காசு பாவப்பட்ட காசு. அந்த பாவப்பட்ட காசு பாவப்பட்ட மக்கள் வந்து பயன்படுத்தினா என்ன தப்பு, நீயும் பாவப்பட்டவ, வயிற்றுக்கு ஏதாவது போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற அவங்க வயிற்று பொழப்ப, அந்த வயிற்று உணவிற்காக தங்களுடைய உடலை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் ஏன் அந்த காசை பயன்படுத்தக்கூடாது. அதனால கொஞ்சம் பேரை வந்து கூட்டிட்டு போயிடாத, அந்த ராந்தீஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த 1,00,000 ரூபாயில மேக்சிமம் அமௌண்ட்டை நீங்க கறக்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து துலன் சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு சின்னதா சனிச்சாரிக்கு ஒரு ஹெசிடேஷன். என்ன, தோகிரிக்கு போனா, பிகினி வந்து ஒரு தடவை தோகிரிக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னா, என்னுடைய மருமக அங்க இருப்பதா சொன்னா, அவளை நான் பார்க்கணுமே அப்படிங்கும்போது அவன் துலன் சொல்றான், ஓ மருமகளும் இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கிறா, 5க்கும் 10க்கும் உடம்பு விற்கிற வேலையில தானே இருக்கிறா, அவளுக்கும் காசு தானே தேவைப்படுது, அவளும் ரொம்ப கஷ்டத்துல தானே இருக்கா, அதனால அவளை பார்த்து கோவப்படாத அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குற, அவளையும் கூட்டிக்கோ அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை யாரு கொடுக்குறா, துலன்.
ஓகே, இப்போ அப்படியே அதை யோசிச்சு பாக்குறான். ஓ, துலன் இப்படி சொல்லிட்டாரு. இப்போ உண்மையாலுமே அந்த ராந்தீஸ் எல்லாம் யாரு அப்படிங்கும்போது, இவங்க எல்லாமே அந்த வயிற்றுக்காக, அந்த வயிற்று பசிக்க போக்குறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய உடலை வித்திருக்கிறார்கள். இன்க்ளூடிங் ஹர் டாட்டர் இன் லா. அவளுக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. இவனுடைய மகனால அந்த அளவுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையே, நல்ல உணவு கொடுக்க முடியல. யாரோ ஒருத்தன் உணவு கொடுத்தான், அந்த உணவுக்காக தன்னுடைய உடல் அவ கொடுத்துட்டான். இன்னொரு நேரத்துல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணு பேர் என்ன, குல்பதான். யார் அந்த குல்பதான்? சொல்லுங்க பார்க்கலாம். குல்பதான் மோத்தியா கபீர் சிங்குடைய மகள். அவ ஹவு ஷி பிகேம் an abused woman. அவளும் ஒரு ஓரா தான் இருக்கிறான். அப்ப பரவாயில்ல, நம்ம அங்க போலாம் அப்படின்னு யார் முடிவு பண்றா? சனிச்சாரி முடிவு பண்றா. அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய 17 நாட்கள் ஆகிவிட்டது. 17 நாள் கழிச்சு கம்பீர் சிங் இறந்து போனார். இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் உடனே வந்து சேர்ந்தோன்னே என்ன பண்றாங்க, அந்த குமாஸ்தா வந்து சனிச்சாரிகிட்ட கூப்பிடுறாங்க. ஏமா போய் அந்த ருதாலி உங்க அமைப்பு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வாமா, கொஞ்சமா கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா இவன் வந்து ரொம்ப கன்னிங்கா என்ன நிறைய அற கூட்டிட்டு போய் அந்த காசை கறக்க போறான். இதுதான் நமக்கு ஸ்டோரி. How a woman is going to manipulate the so-called upper caste corrupted men, a lower caste woman who becomes bit enlightened. How she plots against the so-called corrupted upper caste men. இப்ப என்ன பண்றா, உடனே அந்த கருப்பு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா, உப்பாரி வைக்கிறது போற ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா தோகுரிக்கு நடந்து போறான். என்ன அப்படின்னா, அவளுக்கு முக்கியம் எது அப்படின்னா வயிற்று பசி தான் முக்கியம். அதனால நேரா தோகுரிக்கு போயிட்டு அங்க அந்த ரெட் லைட் ஏரியால மத்தியில நின்றுட்டு, ஒரு மைதானத்துல நின்றுட்டு, ரூபா, புத்தி, சோம்ரி, கங்கு எங்கடி இருக்கீங்க, எல்லாரும் வாங்கடி, கம்பீர் சிங் இறந்து போனாருடி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி வந்துட்டு ஒரே ஷாக்ல நிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்திருக்கிறது பிகினி இல்ல, இட் இஸ் சனிச்சாரி. இருந்தாலும் தங்களுக்கு காசு கொடுக்க போற மகராசி இவதான். அப்ப அங்க இருந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ஹுசூரினி அம்மா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்க அப்படின்னு இவளை வரவேற்கிறாங்க. அந்த ஓர்ஸ் எல்லாம் அவங்களுடைய அமௌண்ட் பாருங்க, டு வாட் அமௌண்ட் தே வர் செல்லிங் தேர் பாடி அப்படின்னா, ஒரு சில பேர் 5 ரூபாய்க்கு தங்களுடைய உடலை வித்தாங்க. ஒரு சில பேரு ஒரு சிக்காவுக்குன்னா ஒரு காலனா, 1 ரூபாயில கால், 25 பைசாவுக்கு தங்களுடைய உடலை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் விமன் இருந்தாங்க அப்படிங்கிறத மகாஸ்வேதா தேவி நமக்கு இங்க அப்படியே ரியலிஸ்டிக்கா போற்றப்படுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, நாங்க முன்னாடி 2 பேர் இருந்தோம், இப்ப நான் ஒருத்தி தான், பிகினி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல புத்வாவுடைய ஒய்ஃப் இருக்கிறான். புத்வாவுடைய ஒய்ஃபை பார்த்து, பகு கவலைப்படாத, நீ பண்ணது தப்பு தான், நீயும் வா, உனக்கும் தேவை இருக்குது, காசு வாங்க வா, நல்லா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தர போறேன், 5 ரூபா. ஒவ்வொருத்தருக்கும் 5 ரூபா வாங்கி தரேன், என் கூட வாங்க அப்படிங்கும்போது அதே நேரத்தில் குல்பதானையும் பார்த்துட்டு, வா, அங்க வந்து ஒருத்தன் செத்து கிடக்குறான், அவனுடைய அவன் தான் உன்னுடைய இந்த இந்த சூழ்நிலைக்கு காரணமானவன், அவன் உடம்பு ஃபுல்லா புண்ணு இருக்குது, நீ கத்தி கதறி அழும்போது அவனுடைய காசை நீ வாங்கும் போது அவனுடைய புண்ணுல நீ வந்து உப்பை வச்சு கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். ஆனா செத்து போயிட்டான், அவன் ஃபீல் பண்ண மாட்டான். ஆனா யூ ஆர் கோயிங் டு ரெசிஸ்ட் பை யூசிங் இஸ் மணி, சோ கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடுறான், குல்பதானையும் கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாரும் நேரம் எங்க போறாங்க, கம்பீர் சிங்குடைய வீட்டை நோக்கி படை எடுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, நேரா போய் எங்க போறாங்க, கம்பீர் சிங். அங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட்டமா போறத பார்த்தோன்னே கம்பீர் சிங்குடைய நெவியும் குமாஸ்தாவும் என்ன பண்றாங்க, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேருக்கு 5 ரூபான்னு என்னத்துக்கு ஆகுறது அப்படிங்கும்போது இந்த குமாஸ்தா மெதுவா வந்து, என்ன இங்க இருக்கிற எல்லா ரெட் லைட் ஏரியால இருக்க எல்லா ஐடியையும் கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 100 பேர் இருப்பாங்க போல இருக்கேன். எவ்வளவு பேர் இருக்காங்களா ப்ராஸ்டிடியூட்ஸ், ராந்தீஸ்? 100 prostitutes. அப்ப இவ என்ன சொல்றா, ஏன் மாலிக் மகாஜன் இஸ் அவர்ஸ் நவ், அவ இறந்து போயிட்டான், இறந்து போனவன் எங்களுடைய சொத்து,
அப்ப நாங்க எல்லாரும் அழுவோம். அப்படிங்கும்போது அவனுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இந்த லேடிஸ் அழுகிறதுக்கு 5 ரூபா, இதுவே தலையில அடிச்சுக்கிட்டு மார்ல அடிச்சுக்கிட்டு தரையில உருண்டு பிறண்டு கத்தி கதறினாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா காசு கொடுக்கணும். அப்ப இருக்கிற எல்லா காசையும் இவங்களே புடிங்கிட்டு விட்டுருவாங்க போல இருக்கே. அப்பதான் அவன் ஃபீல் பண்றான், ஓகே, this Sanichari was not an ordinary woman, she has become enlightened woman. அப்ப அவன் வேற வழி இல்லாம ஓகே கூப்பிட்டாச்சு, காசு கொடுத்து தான் ஆகணும், டபுள் த பே கொடுத்து ஆகணும் போல, எல்லாருக்கும் 10-10 ரூபா கொடுத்தா எல்லாம் போச்சே, உள்ளதும் போச்சே நொல்ல கண்ணா அப்படின்னு அவன் ரொம்ப கதறி போய் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸும் உட்கார்றாங்க கம்பீர் சிங்கை சுத்தி. அப்ப சனிச்சாரி வந்து லீட் வாய்ஸ், லீட் சிங்கர் அவங்க ஓன்னு ஒப்பாரி வைக்கும் பொழுது அவ சொல்லி சொல்லி அழுக அழுக அந்த சைட்ல குல்பதனும் இருக்கிறா. குல்பதன் என்ன பண்றா, அப்படியே மெதுவா ஒருத்தன் இறந்து போயிட்டான், தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனா கம்பீர் சிங் இறந்து போய் என்ன பண்றான், ஒரு ராட்டன் ஸ்டிங்கிங் பாடியா கிடக்குறான், நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு சவமா கிடக்குறான். இன்னொரு சைட்ல யார் அந்த பக்கம் இருக்கிறா, தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குன நெவியும் இருக்கிறான். குல்பதன் அந்த கம்பீர் சிங்குடைய நெவியும் இருக்கான். அவனை என்ன பண்றான், ஒரு அன்பிளசண்டா ஒரு லுக்கை விட்டுட்டு அவனை பார்த்து கிரின் பண்றான். Okay, what do you mean by grinning, teachers? To grin. To grin. What is the meaning of grinning? அப்படியே ஒரு ஸ்மைலிங்கா பல்ல காட்டி அப்படியே ஒரு மாதிரி கோபத்தோடு சிரிப்பது. அப்படி கோபத்தோடு சிரித்த வண்ணமாக என்ன பண்றா, அப்படியே சனிச்சாரி அழுவதோடு சேர்த்து இவளும் கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. அதோட நமக்கு பிளேவை முடிக்கிறான். That's the end of this particular short story, ருதாலி. அப்போ ஒவ்வொரு ருதாலிக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. Why they became ருதாலி? அப்போ ஒவ்வொருத்தரும் அழுகும்போது ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அழுகுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. இதை மகாசிவதேவி ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.